Hello students, welcome to Hiba Max. 12th standard max half yearly important questions என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து 5 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, 5 மார்க் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறதுலாம் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். ஸோ 3 மார்க் 2 மார்க் எல்லாமே பாருங்கள். அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் தர பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனோடது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா, நான் ஈச் லெசன் இந்த எக்ஸசைஸ் அதில் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதலாம். அண்ட் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கிடைச்சதுன்னா அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதை மட்டும் படிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க. இந்த கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க. பேலன்ஸ் இருக்கிறதும் நமக்கு முக்கியம் தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. முதல்ல இதை முடிக்கணும். இதை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் செய்யணும். அண்ட் ஏன் ஃபஸ்ட்டே 5 மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா, 5 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா அதில் வர பார்ட்டு தான் 3 மார்க். அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ 5 மார்க் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா 3 மார்க் 2 மார்க்கு ஈஸியாகிடும். என்னன்னா நீங்கள் கொஷின் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நிறைய பேருக்கு கொஷினில் தான் பிரச்சனையாக வருது. ஸோ நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் சம் சால்வ் பண்ணுறீங்க. இப்போ என்கிட்ட கூட டியூஷனில் பசங்க வந்து டவுட் கேட்க வரும்போது ஆன்சர் மட்டும்தான் காமிக்கிறாங்க, இது எப்படி வந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பார்க்கும்போது அவங்களுக்கே அது புரியுது, ஓ இதனால தான் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். 12th வந்துட்டீங்க. நான் வந்து சும்மா ஒரு ரீகால் பண்ணுறேன். சரிங்களா, உடனே மைண்ட் செட்டில் ஓடும், இது கூட எங்களுக்கு தெரியாதா? அவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து சும்மா ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா, ஸோ கொஷின்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வாங்க. கால்குலேஷன்ஸ்லாம் இங்கேயே போட்டு பார்த்துடுங்க. எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. அண்ட் எக்ஸாம் ஃபியர் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக எல்லா எக்ஸாமும் கடந்து வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் உங்கள் ஸ்கூல் டேஸில் லாஸ்ட் இருக்கீங்க. ஸோ இனியும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்காது. அப்படியும் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர்ஸ் இருக்குது, எக்ஸாமில் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடுது அப்படின்னா, வீட்டில் நிறைய கொஷின் பேப்பர்ஸை எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சென்டர் போகிறீங்க, ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறீங்க மேக்ஸுக்கு அப்படின்னா அங்கே நிறைய மார்க் டெஸ்ட்டு வைப்பாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதை செய்யணும். மார்க் டெஸ்ட்டுக்கு நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வேணும். அதுக்கு நம்ம ஸ்கூலில் கொடுத்த கொஷின் பேப்பர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் வந்து 12th ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ்னால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. எதுவும் இங்கே சொல்லலை, பிகாஸ் அப்புறம் அதை பற்றி சொல்லணும்னு ஆகிடும். உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு கொஷின் பேப்பராக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரிங்களா, இதெல்லாமே உங்களுக்கு ஆனுவலுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஹாஃப் இயர்லிக்கு நம்ம அந்த வாரத்துக்கிட்ட இருந்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆனுவலுக்கு இந்த ப்ராக்டிஸ்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக போட்டு கால்குலேஷன் எடுத்து ஆன்சரில் எழுதும்போது தப்பு பண்ணுறீங்க. இதெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் செய்கிறது. சரிங்களா, சைடில் கால்குலேஷன் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, அங்கே 0.546 அப்படின்னா இங்கே 0.65ன்னு எழுதுறீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேரோட ஆன்சர் ஷீட்ஸில் பார்க்குறோம். லாஸ்ட் ஆன்சர் தப்புனா அது தப்பு தான். அங்கே போய் நம்ம சொல்கிறேன், நான் சைடில் கால்குலேஷன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், எடுத்து எழுதும்போது தப்பு பண்ணியிருக்கேன். தப்புனா தப்பு தான் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கால்குலேஷன் வந்து உங்கள் சம்ஸோட சைட்லேயே போடுங்க, பின்னாடி பேஜ் அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காதீங்க. வீட்டில் செய்யும் போதே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த சாப்டர்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு பிரித்து வைங்க. கம்ப்ளீட்டட் லெசன்ஸ், நாட் கம்ப்ளீட்டட் லெசன்ஸ். நாட் கம்ப்ளீட்டட் லெசனை ரெண்டாக பிரிங்க. எதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் கஷ்டம். அந்த ஈஸி கஷ்டத்துலேயே வந்து எதெல்லாம் சீக்கிரமாக உங்களால் படிக்க முடியும், எதெல்லாம் உங்களால் சீக்கிரமாக படிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு படித்து வச்சுருப்பீங்க, இன்னும் 1-2 எக்ஸசைஸ் தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, இனிமேல் தான் பார்க்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதெல்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 12 லெசனில் நீங்கள் ஒரு 9 லெசன் தரவு பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நமக்கு மார்க் எடுத்துட முடியும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹார்டஸ்ட்டு லெசன். ஏன்னா எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிருப்பீங்க. எந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எத்தனை வாட்டி நான் அதை ஒர்க் அவுட் பண்ணாலும்
எனக்கு அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு ஒரு சில லெசன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த லெசன்ஸை எடுங்க, முதல்ல அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நல்லா தெரிகிற லெசன்ஸை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஹார்டஸ்ட் பார்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்துடலாம். அண்ட் நிறைய ஒன் வேர்ட்ஸ் புக் பேக்கே ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, லைக் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் நீங்கள் ஸ்டடி டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்கும் கொடுங்க அப்படின்னா, லைக் நான் 10th கொடுத்ததுனால சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த மெத்தட் நீங்களுமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா, எல்லாமே ஒன்று தான். நம்ம எப்படி வந்து சப்ஜெக்ட் வைஸ் அதை பிரித்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்குது. சயின்ஸாக இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இது மூணுமே நம்ம கஷ்டமானது. கரெக்டுங்களா. பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிடலாம். பயாலஜி கூட கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி. இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இதுக்கு ஸ்டடி பிளான் ஒரு ஸ்டடி டிப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஈவினிங் உங்களுக்கு இருக்கிற டைமிங்கை 3ஆக பிரிச்சுக்கோங்க. அது வந்து இப்போ நீங்கள் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரீங்கனாலும் சரி, 6:30 மணிக்கு வரீங்கனாலும் சரி, இல்லை 5 மணிக்கு வரீங்கனாலும் சரி, 3 ஹவர்ஸ், அதாவது இல்லைன்னா 1.5 ஹவர்ஸாக வச்சு மூணு ஸ்பிளிட்டிங்ஸ். அப்போ வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1.5 ஹவர்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து புதுசாக எதையும் படிக்க போகிறது இல்லை. ஆல்ரெடி படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரீகால் பண்ணணும். தயவு செய்து படிச்சுட்டேன், நான் வந்து படிக்க மட்டும் செய்கிறேன்னு இருக்காதீங்க, எழுதி பாருங்கள். அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. எழுதணும், செல்ஃபை கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணதில் இருக்கிற தப்பு என்னென்னு பார்த்து திருப்பி அதை ரீடெஸ்ட் வந்து நம்ம எழுத பார்க்கணும். ஸோ இதுக்கெலாம் நமக்கு டைம் வேணும் முதல்ல. ஸோ அந்த டைமை வந்து நம்ம தான் அலோகேட் பண்ணணும். இப்போ 6 o'clock வரீங்களா, 6 to 7:30 ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 15 minutes பிரேக் போதும். சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்த 1.5 hour அப்படி பார்த்தீங்கன்னா 7:45 8:45 அப்புறம் 9:15 வரைக்கும். 9:15 முடித்த உடனே டின்னர் முடிச்சிடுங்க. அப்புறம் நைட்டு 10 o'clock to 11:30 கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அண்ட் காலையில் நீங்கள் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து டைமிங் ஒரு 7 hours தூக்கம். அப்படி அதில் அதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும். இதெல்லாமே நீங்கள் பேரலாக செய்யும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 3ஆக பிரிக்கிறீங்க. உங்கள் ஸ்டடி ஹவரை வந்து 3ஆக பிரிச்சுட்டு அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டு நோட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மேக்ஸு, அதுலேயும் இந்த எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறேன். ஃபிசிக்ஸில் இன்றைக்கி நான் வந்து 5 மார்க்கோ 3 மார்க்கோ இல்லை டெரிவேஷன்ஸோ இதெல்லாம் நான் பார்க்க போகிறேன், நியூமரிக்கலோ பார்க்க போகிறேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் என்ன, இந்த ஸ்கெடியூல் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ நாங்கள்லாம் கொடுக்குறது ஜென்ரலாக கொடுப்போம். உங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் தான் ஒரு பிளானை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு சார்ட்லேயோ ஒரு A4 ஷீட்லேயோ எழுதி. நான் கண்டிப்பாக இந்த 6 to 7:30 நான் மேக்ஸ் தான் பார்ப்பேன், வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி அடுத்தது கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ எது உங்களுக்கு இப்போ ஒரு சிலவங்களுக்கு லேட் நைட் அந்த 10 to 11:30 வந்து தியரி படித்தா நல்லா இருக்கும்னு தோணும், அமைதியாக இருக்கும், யாரும் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு படிக்கும் போது கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறோம். ஸ்கெடியூல் பண்ணி அந்த டைமுக்கு நம்ம உட்காந்துட்டோம், வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு ஆனுவல் வரைக்கும் ஃபோன், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸை கூட சொல்லுவேன் நான், கொஞ்ச நாள் எல்லாமே கொஞ்சம் ஹோல்டில் வச்சுட்டு எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ரிலேட்டிவ்ஸ் கூடயோ இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோவோ எல்லாமே வந்து உங்கள் எக்ஸாமுக்கு அப்புறம் திருப்பி எடுத்து பார்த்துக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் சீரியல்லாம் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பார்க்கவே முடியலாம் கிடையாது. நீங்கள் வந்து யூ கேன் வாட்ச், உங்களுக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது அதுக்கு, இல்லையா. அப்போ இன்றைக்கி விட்டாலும் இன்னொரு நாள் நம்ம அந்த சீரியலையும் அந்த எபிசோடையும் அந்த சீரீஸையோ நம்ம பார்த்துக்கலாம். பட் ஒன்ஸ் உங்கள் எக்ஸாமோட டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம திருப்பி அந்த எக்ஸாம் எழுத முடியாது. அந்த டைமிங் போச்சுன்னா திருப்பி அந்த டைமிங் நம்மளால் கொண்டு வர முடியாது, அந்த படிக்கிறதும் போயிடும். சரிங்களா. ஸோ கைண்ட்லி கொஞ்ச நாள் இந்த விஷயத்தெல்லாம் ஹோல்டில் வச்சுட்டு நம்ம என்ன உங்களோட கோல், நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க காலேஜில், உங்களோட கரியர் என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதை நோக்கி உங்களோட கான்சன்ட்ரேஷனை வைங்க, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அது மேலே வைங்க. ஏன்னா இந்த டைம் ரொம்ப முக்கியம். இப்போ ஹாஃப் இயர்லிக்கு நான் சொல்கிறது
உங்களுக்கு ஆனுவலுக்குமே பொருந்தும். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நியூ இயர் ஹாலிடேஸ் வந்துடும், பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும், அதுக்கப்புறம் ப்ராக்டிகல்ஸ்னு வந்துடும், அதுக்கப்புறம் நமக்கு ஃபேர்வெல்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபேர்வெல்ஸ் இருக்குது, ஸ்கூலை விட்டு போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இது எல்லாத்துக்குமே நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம படிக்கிற விஷயத்தில் டைமை வந்து கவனமாக ஸ்கெடியூல் பண்ணி அதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த மற்ற என்ஜாய்மெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், ஆல்ரெடி படிக்கலான்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எப்படி எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் எல்லாருமே இப்போ எல்லாம் கனெக்டடாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஸ்கூல் டேஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம், அதுவும் இருக்கும். ஸோ எல்லாமே எப்படி நம்மளால் அட் எ டைம் ஹேண்டில் பண்ண முடியும், அதனால் பிரிச்சுக்கோங்க. இப்போவே வந்து ஸ்டடீஸில் நீங்கள் நல்லா கவனம் செலுத்தி அதை ஈஸியாக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நான் இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வேறு ஏதாவது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அதுவுமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நான் சொன்ன விஷயத்தில் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் எழுதுங்க. ஏன்னா இதெல்லாமே நானும் 12th வந்து அனுபவிச்சேன், அதனால தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.